பட் இந்த வியூ பாருங்கள் டூட் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு மாதிரி இருக்குது வியூ. 9:35 ஆயிடுச்சு, இது வரைக்கும் ட்ரெயின் வரல, அனௌன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. Alright, so guys, this is your sign. Welcome back to new vlog. The way so very after a long time dude traveling பண்ணியிருக்கோம். அண்ட் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னாக்கா ஹீல்ஸுக்கு நடுவில் நிற்கிறேன் டூட். மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, மலைப்பாதையோட மலையில் வந்து நடுவில் நின்றுட்டுருக்கேன். எதுக்கு வந்தோன்னு தெரியுமா? எதுக்கு வந்தோன்னு தெரில இப்போது. அண்ட் பாருங்கள் டூட், புது ஷூ இவன் மிதித்து கலீஸ் பண்ணிட்டான் ஷூ. போயிட்டு வந்துடலாம், ஒரு லாங் ட்ரைவ் போன மாதிரி இருக்கும். வந்தோம், இவன் பாருங்கள் குரங்க சதாச்சிட்டு இருக்கான். தேவையில்லாத வேலை. அண்ட் நான் வந்து என் அஞ்சலை கூட தான் வந்தேன். ஆக்சுவலாக மேட்ரு என்ன தெரியுமா, எங்கள் முன்னாடி கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குது. நானும் இவனை ஒரு வாரமாக கூப்பிட்டுருக்கேன், வாடா மச்சான் போகலாம், வாடா மச்சான் போகலாம் அப்படின்ட்டு சொல்லி. இன்றைக்கி வரேன், நாளைக்கு வரேன், இன்றைக்கி வரேன், நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. சரி, இன்றைக்கி என்ன ஞாபகம் வச்சுன்னு தெரில. இன்றைக்கி கால் பண்ணால் எங்கேயாச்சும் போகலாமான்னு கேட்டான். சரி வாடா ஏல்கிரிக்கு போகலான்னு சொல்லி வந்துவிட்டோம். நாங்களும் மாதத்தில் ஒரு 5 வாட்டி வந்துடுறோம் ஏல்கிரிக்கு. எதுக்கு வரோன்ட்டு எங்களுக்கும் தெரியல, வந்துடுறோம் போயிடுறோம். பாருங்கள் டூட், வெயில் காலம் வேறு, இஷோன்னு இருக்குது, யாருமே இல்லை எங்கள் லொக்கேஷனில். பட் இந்த வியூ பாருங்கள் டூட் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு மாதிரி இருக்குது வியூ. அண்ட் ஆக்சுவலாக இங்கெல்லாம் வரணுன்னாக்கா விடிய காலையில் வரணும். 3:30 மணி ஆகுது இப்போ தான் நாங்களே இங்கே வந்தோம். ஸோ மேலே போகலாம், மேலே போயிட்டு பார்க்கலாம் அங்கே விளாக் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்லி. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போகிற லேட்டஸ்ட் விளாண்ட் டக்கு உங்களுக்கு ரீச் ஆகும். வித்தவுட் டைம் வேஸ்டிங் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். நல்ல டூட் ஏலகிரிக்கு வந்தாச்சு. என் அஞ்சால் நிற்குது. ஏலகிரிக்கு வந்தது எதுக்கு தெரியுமா? இந்த ஜூஸ் குடிக்கலாம். அவ்வளோதான் டூட். இங்கேருந்து இப்போ நேரம் வீட்டுக்கு தான் போகணும். நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பார்க்கலாம், ஒன்றுமே பண்ணலைங்க, சும்மா மேலே வந்து இப்போ மறுபடியும் கீழே போகிறோம். நான் வீட்டில் போய்ட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். தி நெக்ஸ்ட் டே. ஸோ ஹே டூட், நேற்று நான் ஏலகிரியிலேருந்து வந்தேன்னா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அதுக்கப்புறமா வந்து என்னால் விளாகே மேக் பண்ண முடியல. ஸோ இப்போது வந்து விடிய காலையில் 7 மணி. அண்ட் நான் எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன்னாக்கா பெங்களூர் போகிறேன். எதுக்குனாக்கா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ணுறதுக்கு. ஏன்னாக்கா நான் எப்பப்போ பெங்களூர் போனாலுமே வந்து யாருமே மீட் பண்ணுறதில்ல, போகிற ஒர்க்கை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னாக்கா போனாக்கா விடுறதில்ல, அவங்க அப்படியே பிடிச்சிக்கிறாங்க, வீட்டுக்கு போகிறதுக்கு விடுறதில்ல, நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்லி. அதனால் வந்து நான் பெங்களூர் போனாக்கா யாருமே மீட் பண்ணுறதில்ல, போயிட்டு என்னோடய வேலை பார்த்து டக்குன்னு வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் டே வந்து பெங்களூரில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்போ நான் பெங்களூர் போகிறேன். அண்ட் இப்போ டைம் கரெக்டாக வந்து காலையில் 7 மணி, 8 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, அது விட்டாக்கா 9 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஜோலார்பேட் தான், ஜோலார்பேட் போய் தான் போகணும். ஸோ பார்க்கலாம் இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்லி. வித்தவுட் டைம் வேஸ்டிங் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். அண்ட் டூட், நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கிறேன் இப்போ பெங்களூர் போகிறதுக்கு. பார்க்கலாம் என்னென்ன ஃபன் நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்லி. ஃபைனலி டூட் ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கே நேராக வந்து டிக்கெட் வாங்கிட்டு பிளாட்ஃபார்முக்கு தான் போகணும். ஆக்சுவலாக டூட் ட்ரெயின் வந்து 9 மணிக்கு, இப்போ டைம் வந்து கரெக்டாக 8 மணி ஆகுது. நான் வேறு சாப்பிடாம வந்துட்டேன். அதனால் வந்து இளநீர் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இளநீர் சாப்பிட்டுருக்கேன். இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. எப்படி இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னே தெரியல. டூட் ஜங்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் டூட் இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லி. ஃபோட்டோ ஷூட்டே எடுக்கலாம் டூட்டுங்க. ஃபைனலி டூட் இப்போ டைம் வந்து 9:30 மணி ஆகுது. நாங்கள் வந்தது 8 மணிக்கு, இப்போ டைம் 9:30 மணி. 9:35 ஆயிடுச்சு, இது வரைக்கும் ட்ரெயின் வரல, அனௌன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லி. இப்போ தான் ட்ரெயினே வருது. பெங்களூர் போகணும். நான் பெங்களூர் போயிட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னாக்கா ட்ரெயினில் விளாக் மேக் பண்ண முடியாது, ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஸோ நேராக நான் பெங்களூர் வந்து விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ட்ரெயின் வந்துருச்சு. ஃபைனலி டூட் பெங்களூர் வந்து ரீச் ஆகிடும். இப்போ என் ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட்டிங்கு, வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். காலையிலேருந்து சாப்பிடக்கூட இல்லை, அதனால வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக டூட் ட்ரெயின் வந்து 1.5 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் 8 மணிக்கு கிளம்பினதாங்க, 9:30 மணிக்கு தான் ட்ரெயினே வந்துச்சு. இப்போ வந்த டைம் வந்து கரெக்டாக 1:47 ஆகுது டைம். இப்போ
பாதி நாள் இங்கே வேஸ்ட்டாக போயிடுச்சு டூட். ட்ரெயின் வந்தது லேட்டு, எடுத்ததும் லேட்டு. அங்கே ஒரு 1/2 மணி நேரம், அங்கே ஒரு 1/2 மணி நேரம் நிப்பாட்டி அது ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்தது வந்து 2 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நான் எங்கே போய் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. எனக்கு மனசே சரியில்லை டூட். ஸோ அவ்வளோதான் டூட். இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். என் ஃப்ரெண்டு வந்துட்டான், அங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Yeah.